வாகர்த்தாவிவ சம்ருக்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜகதஹ பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இந்த ஊரில் சுவாமி பேர் அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேர் மிருதுபாத நாயகி. கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியாள், நெருப்பும் பஞ்சும் ஒன்றாயிருக்கிறதா வரலாறு. இந்த ஊரில் சூரிய பகவான் கல்யாணமாகி சூரிய பகவானோட வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முடியலங்கிறதுனால சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறாள். அவளாலையும் தாங்க முடியல. இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி பாவி விமோச்சனம் கிடைக்கிறது. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறாள். யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழில் தர்மராஜன்கிற பட்டம், சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில். பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனாக புண்ணியவனாக இருக்கான். இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா, தோஷங்கிறா. அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும், குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வர வாங்கிண்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் 2வது அவதாரம் கையில் ஏற்கலப்ப காகம் அபேகஸ்தம் ஊருகஸ்தத்தோட அனுக்கிரகமூர்த்தியாக இருக்கார். அதிகாலை வேளை சிவனே உதயம் நீதானே, அழகாக சுடரும் சூரிய இதயம் நீதானே, புலரும் பொழுதில் புவனம் முழுதும் ஒளியாய் வந்தாயே, ஹர ஹர சிவ சிவ மந்திர ஒளியாய் படரும் குருநாதா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. வில்வத்தின் இலையாய் விரியும் வேதம் நீதானே, சொல்லுக்குள் பொருளாய் சுடரும் நாதம் நீதானே, நால்வர் கவியில் இதயம் நெகிழும் நிறையே சிவரூபா, அப்பர் சுந்தர சம்பந்தர் போல ஆக்கிட எனையேசா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. சீர்காழி பதியில் வாழும் சிவமும் நீதானே, சிதம்பரம் என்னும் சபையில் நடனம் ஆடும் பெருமானே, உலகம் முழுதும் கோவில் அதனில் உறையும் சிவநாதா, மனமே கோவில் வருவாய் அதனுள் குருவே சிவரூபா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. என் பேர் லதா, சென்னையிலேருந்து வர்றேங்க. இது திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சனிப்பெயர்ச்சியால் இந்த கோவிலுக்கு வந்தாங்க. வந்துட்டு வந்தால் ஒரு நல்ல விசேஷம், வீட்டில் நல்ல காரியமெல்லாம் நடக்குதுன்ட்ருக்காங்க. கல்யாணமெல்லாம் தள்ளி போகிற கல்யாணமெல்லாம் சீக்கிரமாக நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் என் குழந்தைங்களுக்காக நான் வந்திருக்கேங்க.
அந்த இதில் ஒரு சந்தோஷம் தாங்க, நல்ல விஷயமா வந்திருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. நாகை மாவட்டம் ஏதானியம் தாலுக்கா மருதூருங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த விசேஷமான கோயில் என்னென்னா, இவர் அக்னீஸ்வரீஸ்வரர் செவ்வாய்க்குரிய தலம் இது. இது சிவபெருமான் அம்பாலும் அவ்வளோ விசேஷமாக உள்ளவங்க. அடுத்தது நம்ம திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப விசேஷமானவர். அவரை வழங்கினா எல்லாமே நமக்கு கிடைக்கும். செல்வம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்ம என்னென்னலாம் நடக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் ஐயா. அவரை மன உருகி நம்ம வேண்டணும். நம்ம சும்மா கடமைக்கு வேண்டிட்டு போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம மன உருகி அவரை வணங்கினா அது கண்டிப்பாக அவர் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம எதையுமே மனசில் கல்லங்கப்பட வேண்டாமல் வந்துட்டு கேட்கணும். அவரை காலை பிடிச்சி பற்றி கேட்கணும், சும்மா கேட்கக்கூடாது. வந்தோம் கடமைக்கு சாமி கும்பிட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே காலை இறுக்கி பிடிச்சிக்கணும். ஐயா நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படியே அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நானும் அவங்களுக்கு 4 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் கோளது தீர்த்தீர்க்கும் கொல்லிக்காடரே, கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் துடைக்கிறார். சாதாரணமாக தரிசனம் பண்ணால் ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே, புகழ் ஓங்கிறத வரலாறு. இந்த ஊரில் சனி பகவான் 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரகமூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவ விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுற்றி 108 ஏக்கர் ராஜமானியம் கொடுத்ததா வரலாறு. பிற்காலத்தில் 1ஆம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதா வரலாறு. சம்பந்தரால் பாடல் பற்ற ஸ்தலம் இது. சம்பந்தர் பாடலில் சொல்லும்போது சொல்லுவார், மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடர் என்பர். இந்த ஊமத்தம்பு நம்ம எந்த ஒரு பூஜைக்கும் எதுக்கும் சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த ஊரில் சிறப்பாக சொல்கிறார். ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பார்க்குறாளாம். தங்களுடைய வாத்தியங்களை வாசிக்கிறா. பிரம்மா தாளஞ்ச வேணும் கலையதி மகவா மத்தளம் சக்கரபாணிகின்னு அவள் தங்களுடைய வாத்தியங்களை வாசிக்கும்பொழுது சுவாமி அம்பாள் நிசப்தமாக ஆடுறாளாம். அதை எல்லாருமே பார்க்கும்பொழுது இந்த பேய் பிசாசுகளுக்கும் பார்க்கணுங்கிற ஆர்வம் வருதான். போகும்பொழுது தேவகணங்களாலையும் மங்கள ஓசையாலையும் அடித்து விரட்டப்பட்டுறாளாம். அதுகளுக்கு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அசுரகுருட்ட கேட்கும்போது இந்த ஊரில் சிவபூஜை பண்ண சொல்கிறார். இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி கேட்கும்போது சுவாமி மனமிறங்கி இந்த ஊரில் ஆடுறார். அப்போ தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அதுகளும் சேர்ந்து ஆடுறதான். அதை சொல்லுவார் சம்பந்தர், பேய்களோடு ஆடினார் மாநட நம்பர். பேய்களோட பெரிய நடனம் ஆடுறாராம். அப்போ பேய் பிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்குறது. இங்கே தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்காது அப்படின்னு அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தம்பூவை ஏற்றுக்கணுங்கிறார். அது இந்த ஊரில் ஸ்தல விருட்சத்தில் ஒன்று. அடுத்தது இந்த ஊரில் இந்த ஊமத்தம்பூ சாத்தி தரிசனம் பண்ணால் இந்த பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வன இதெல்லாம் இருக்காதும்பா. என்ன தவம் செய்தேனோ நான் பொங்கு சனீஸ்வரா, சௌந்தர்ய ரூபம் கொண்ட மங்கள நாயகா, என் இதயம் உன்னை பாடும் ஏகாந்தராகமே, என் இதயம் உன்னை பாடும் ஏகாந்தராகமே, கண் திறந்து கருணை செய்வாய் காகம் ஏறும் தம்பிரா, கண் திறந்து கருணை செய்வாய் காகம் ஏறும் தம்பிரா, என்ன தவம் செய்தேனோ நான் பொங்கு சனீஸ்வரா, சௌந்தர்ய ரூபம் கொண்ட மங்கள நாயகா, 7.5 ஆண்டு காலம் 7.5 ஆண்டு காலம் என் ஏழ்மை போக்க கூடாதா, ஏனிப்படியாக நின்று என்னை ஏற்றி வைக்க வேண்டாமோ, அஷ்டமத்து காலம் எல்லாம் அல்லல் போக்க கூடாதா, ஆனந்த வாழ்வை தந்து அரவணைக்க வேண்டாமோ, கர்மவினை என்று சொல்லி நான் கண்ணீர் சிந்தலாகுமோ, கர்மவினை என்று சொல்லி நான் கண்ணீர் சிந்தலாகுமோ,
உன் கருணை வேண்டி வந்தேன் எந்தன் விதி மாறாதோ துன்பம் எல்லாம் தீராதோ உன் கருணை வேண்டி வந்தேன் எந்தன் விதி மாறாதோ துன்பம் எல்லாம் தீராதோ என்ன தவம் செய்தேனோ நான் பொங்கு சனீஸ்வரா சௌந்தர்ய ரூபம் கொண்ட மங்கள நாயகா என் உள்ளத்திலே உன்னை வைத்து என் உள்ளத்திலே உன்னை வைத்து திருக்கொள்ளிக்காடு வந்தேனே உன் கருணை மங்களமாயன் இல்லம் எல்லாம் பொங்காதோ என் உள்ளத்திலே உன்னை வைத்து திருக்கொள்ளிக்காடு வந்தேனே உன் கருணை மங்களமாயன் இல்லம் எல்லாம் பொங்காதோ பொன்னும் பொருளும் தந்தருள்வாயே வன்னி மரத்து நாயகனே நோயற்ற வாழ்வை தந்து தீர்காயுள் தருவாயே பொன்னும் பொருளும் தந்தருள்வாயே வன்னி மரத்து நாயகனே நோயற்ற வாழ்வை தந்து தீர்காயுள் தருவாயே வேண்டி வரும் அன்பர்க்கெல்லாம் தன்னருள் புரிவோனே வேண்டி வரும் அன்பர்க்கெல்லாம் தன்னருள் புரிவோனே கொடி நலன் தந்தருளும் ஏற்கலப்பை கொண்டவனே காக்கை கொடியோனே கொடி நலன் தந்தருளும் ஏற்கலப்பை கொண்டவனே காக்கை கொடியோனே என்ன தவம் செய்தேனோ நான் பொங்கு சனீஸ்வரா ஓம் சௌமியாத நமஹ ஓம் சுரவந்தியாத நமஹ ஓம் சுரலோக விகாரிணே நமஹ சுகாசனோபவிஷ்டாத நமஹ ஓம் சுந்தராத நமஹ ஓம் கணாத நமஹ ஓம் கணாபரணதாரிணே நமஹ ஓம் யத்யோதாத நமஹ ஓம் மந்தாத நமஹ மந்தஜேஷ்டாத நமஹ ஓம் மகனீய குணாத்மனே நமஹ மத்யபாதன பாதாசாத நமஹ ஓம் மாகேசாத நமஹ ஓம் ಛಾಯಾಪುತ್ರಾದ ನಮಃ ಓಂ ಸರ್ವಾದ ನಮಃ ಓಂ ಸದದುರ್ನೀರಧಾರಿಣೇ ನಮಃ ಸರಸ್ತ್ರಸುಭಾವಾದ ನಮಃ ಓಂ ಸಂಜಲಾದ ನಮಃ ನೀಲವರ್ಣಾದ ನಮಃ ಓಂ ನಿತ್ಯಾದ ನಮಃ ನೀಲಾಂಜನನಿಭಾದ ನಮಃ ನೀಲಾಂಬ್ರಭೂಷಿತಾದ ನಮಃ ಓಂ ನಿಚ್ಚಲಾದ ನಮಃ ವೇದ್ಯಾದ ನಮಃ ಓಂ ವಿಧಿರೂಪಾಯ ಮಹಾ ಸನಿಕ್ಷರಾದ ನಮಃ ದೇವೀರವಿಷ್ಟಯಾಮೋ ಭವಂದ್ವವಿದಯೇ ಶಯ್ಯೋರವಿಸ್ರಬಂಧುನಃ ಪ್ರಮುಂಜದನ್ವನಸ್ತುಂಭಜೋರಾಗ್ನಿಯೋಧ್ಯಾಂ ಯಾಸ್ತದೇಸ್ತೈಷಭಪ್ರಾದಾ ಭಗವೋ ಭವ ಯದಗ್ನಿಂ ಪೂರ್ವಕಂ ಗರತ್ಯತ ಅಗ್ನಿಹೋತ್ರಂ ಭಾಗಧೇಯೇನೈವೈನಂ ಪ್ರಣಯತಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಆರುಷೇಯ ಉದ್ಧರೇದ್. சனீஸ்வர பகவான் கோயிலில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாமியை வேண்டிக்கிட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே நம்ம அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லைன்னு வருவேன், சாமி கும்பிட்டுட்டு என்ன அப்படி இருக்கேன்னு ரொம்ப வேண்டிட்டு மன உருக்கமாக வேண்டிக்கிட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என் அக்கௌண்ட்டில் யாரோ ஒருத்தர் 1,50,000 பணம் போட்டுருவாங்க. செலவு பண்ணிப்பேன், சம்பளம் வந்தோன்னே கொடுத்துருவாங்க. நீடாமங்கலத்துலேருந்து வர்றோம். பொங்கு சனின்னு நம்ம இதில் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் இந்த கோயிலில் விளக்கு போட சொன்னாங்க. அதனால் வந்திருக்கோம், ஃபேமிலியோடு தரிசிச்சுட்டு போகிறது வந்திருக்கோம். அடுத்தது வன்னிமரம். பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னிப்பத்திரம். குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். லக்ஷ்மி கடாட்சம் குபேர சம்பத்து ரெண்டு விதமாக சொல்லுவாள். லக்ஷ்மி கடாட்சங்கிறது நிரந்தரம் கிடையாது, கூடும் குறையும்.
குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமாக 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள், புகழ், இது எல்லாமே குபேர சம்பத்து. அது அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம். அதுதான் இந்த ஊரில் பிரதான ஸ்தல விருட்சம். அடுத்தது கொன்னப்பூ, மாப்பிள்ளை கொன்ன சரக்கொன்னம்பா. அப்படியே பிஞ்சு பூ காய் இலையெல்லாம் ஒன்றா கொத்தாக இருக்கும். சுவாமி நெருப்பு, அம்பாள் பஞ்சு. எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காளோ அதுமாரி இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு. அடுத்த பாடலில் சொல்லுவார், தேடினார் அயன்முடி மாலும் சேவடி நாடினார் அவரென்று நணுகு கிற்றிலர் பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் குடினார் குரல் செய்வர் கொல்லிக்காடரைங்கிறார். ஆணவத்தினால பிரம்மா விஷ்ணு பார்த்து இந்த தலையும் பார்க்க போனால் கிடைக்கல. அதுமாரி ராவணன் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது. இந்த ஊரில் எதுவுமே தேவையில்லை, பணிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணும் பொழுது சுவாமி அருள் பாலிச்சர்றார் உடனே அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறார். காளாஸ்தி தலமும் நிறையும் கருணை நீதானே, மதுரையாம் நகரில் உறையும் ஈசன் நீதானே, எங்கும் எதிலும் தங்கும் சிவமே உந்தன் நாடகமே, அங்கும் இங்கும் அலையாதென்னுள் நிற்பாய் பூரணமே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஐம்பெரும் சபையில் ஆடும் அழகே அருளும் நீதானே, பொற்சபை சிற்சபை எல்லாம் ஒன்றன் ஒளியின் உருதானே, பிறவி பயனை நல்கும் திருவே யாவும் நீதானே, பிறவாதென்னை ஆக்கும் சிவமே கைலை குருநாதா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. தனிலே பட்டீஸ்வரனாய் ஒளிரும் சிவதேவா, காசியும் அந்த காஞ்சியில் வாழும் கருணை நீதானே, உறவு சுமையில் நாடும் நாடும் வீழ்ந்தேன் காப்பாயே, உறவு சுகமும் தருவாய் தருவாய் சிவகிரி சிவனேசா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம். அங்கேருந்து சாமியை பார்க்க வந்திருக்கோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். கடவுள் தரிசனம் நல்லா கிடச்சிது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுகா தென்கையணி கிராமம் கணேஷ் அஞ்சலி. நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லதே நடக்கும், வேண்டிக்கிட்டு போகிறோம். அதே ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா பச்சிமாபிமுகம் அக்னீஸ்வரம் சர்ப்பாகார சமன்விதம் சகர் தர்சன மாத்திரேனா கோடியக்கிய பலம் நடைபெறுங்கிறார். சுவாமி மேற்கு முகமாக இருக்கார் அக்னிபுரீஸ்வரர். சர்ப்பாகாரம் பாம்பை சரிசமமாக மாலையாக போட்டுக்கிறாரா. ஒரு செகண்டில் இன்னும் துல்லியமாக தரிசனம் பண்ணாலே
கோடி யாகம் பண்ண பலன் அப்படின்னு ஆகமத்தில் சொல்கிறா. சம்பந்தர் எதுவுமே தேவையில்லை, பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணும் பொழுது அருள் பாலிச்சர்றார் அப்படிங்கிறார். இந்த ஊரில் பிரம்மா, விஷ்ணு, ராவணன், ஹரிச்சந்திரன், தாருகாவண ரிஷிகள், சூரிய பகவான், உஷாதேவி, சாயாதேவி எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேறு பெற்றிருக்கா. அஷ்ட திக்பாலகரில் அக்னிங்கிற திக்குக்கு பதவி கொடுத்ததா வரலாறு. அதனால் அக்னி மரம், அக்னி தீர்த்தம், அக்னிபுரி, அக்னிபுரீஸ்வரர். பிற்காலத்தில் சனி பகவான் சிவபூஜை பண்ணி 2வது அவதாரம் பொங்கு சனி அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார், வாழ்த்தும் கடவுளாக இருக்கார். அதான் சிறப்பு.